வந்துச்சா வந்துச்சா ஒரு கால் உங்களுக்கு வந்துச்சான்னு சொல்லி ஒரு அக்கா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. கடைசி இந்த வீடியோ பேச வரதுக்கு முன்னாடி அந்த அக்கா வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு கூப்பிட்டு, நீங்கள் எந்த தொகுதியில் இருக்கீங்க, எந்த தொகுதியில் ஓட்டு போட போகிறீங்க, யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, நீங்கள் யார் ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏய் என்னையா இது பித்தலாட்டமாக இருக்குது. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள், ஏன்டா விக்கி இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு தள்ளுற அப்படின்னு சொன்னாங்க. நானும் என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டே போடலையே கொஞ்சம் நாட்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பேசி எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம வீடியோவை கிளிக் பண்ணோன்னே ஸ்டாலின் தான் வராரு. அதுக்கு புது வெர்ஷன் இருக்குல்ல, டிஎம்கே ஆடு வருதான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த டிஎம்கே ஆடு வரும்போது அந்த இன்ஃபோ கொடுத்து ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களே மாதிரி அடுத்தவங்களுக்கு அந்த ஆடு போகாமல் தடுக்க முடியும். ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் அந்த ஆடு செஞ்சுட்டு இருக்கு. தலைவலியை ஏற்படுத்தி தான் திடீர்னு இந்த ஆடு பார்க்குறவங்க வாந்தி எடுக்கிறாங்களாம், மயக்கம் போடுறாங்களாம். அடுத்ததாக பார்த்தா அந்த ஆடை பார்த்துட்டு வெளியில் பார்த்தா எல்லாமே இருட்டாக தெரியுதான். விடியலாக தானப்பா தெரியணும், இருட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால தான் இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். அடுத்ததா இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னங்க, வேற ஒன்றுமே கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போர். இது போர் அப்படிங்கிற மாதிரி நெல்லுக்கான அந்த மானியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கம்ப்ளீட்டாக கட் பண்ண சொல்லிட்டாங்க மத்திய அரசாங்கம். அதை எதிர்த்து திராவிட கட்சி தான் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது அப்படின்னு மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை ஐயா ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லையே, நெல்லுக்கான மானியத்தை கம்ப்ளீட்டாக நிப்பாட்ட சொல்லி உங்களுக்கு நாங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க. ஸ்டாலின் அவர்கள், ஹே நீ என்கிட்ட போய் சொல்கிறீங்களா, நீங்கள் தான் சொன்னீங்க, நாங்கள் லெட்டர் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த போருக்கு அழைக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள் போரில் பெருசாக ஒரு குண்டை தூக்கி போட்டுடலான்னு சொல்லி எந்த லெட்டர் எடுத்து அந்த மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு அனுப்புனாங்களோ அதே லெட்டரை ட்விட்டரில் எடுத்து போடுறாங்க. ஜனவரி மாதமே இந்த லெட்டர் மாநில அரசாங்கத்துக்கு கிடச்சிருக்கு. அஸ் அ நல்ல கவர்மெண்ட், மக்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கவர்மெண்ட், மக்களுக்கான கவர்மெண்ட், விவசாயிகளுக்கான கவர்மெண்ட்டாக இருந்தது என்றால் திமுகவினுடைய அரசாங்கம் அந்த லெட்டரை பற்றி என்னைக்கு விவாதித்திருக்க வேண்டும் என்றால் ஜனவரி மாதமே விவாதித்திருக்க வேண்டும். ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் முடிஞ்சு ஏப்ரல், இன்னும் 3 மாதம் கழிந்தால் கூட நீங்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, அந்த லெட்டரை பற்றி பேசியிருக்க மாட்டீங்க, எலெக்ஷன் வரவில்லை என்றால். பட் ஏப்ரல் முடிய போதுப்பா, ஏப்ரல் எலெக்ஷன் வேறு வச்சுருக்காங்களே, அந்த லெட்டர் மேட்டரை தூக்கி வெளியில் வீசுவோம் அப்படின்னு சொல்லி வீசியிருக்கார். யாரோ ஒருத்தவங்க ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க, சார் இந்த லெட்டர் மேட்டரை போட்டிங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பெரிய குரல் ஒன்று வரும், அந்த குரலை வச்சு பிஜேபி அதிமுகவினுடைய கூட்டணியை ஒட்டச்சிடலாம், மறுபடியும் திமுக வென்றுவிடும் அப்படின்னு சொல்லி செம்மையான ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு தான் மு க ஸ்டாலின் அவர்கள் ட்ரை பண்ணார். ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இங்கிருந்து இன்னொரு ஆயுதத்தை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. பழைய படம்லாம் பார்த்துருக்கீங்க, அந்த போர் சம்பந்தமான வீடியோக்கெல்லாம் வந்துச்சுன்னா அங்கேருந்து ஒரு வில் அப்படியே ஒரு அம்பை ஏவி வரும், இந்த பக்கம் ஒரு அம்பு வரும், இப்படி ரெண்டும் பேசிக்கிடும், ஒரு பக்கம் தண்ணி இன்னொரு பக்கம் ஃபயர், அப்படி கீழே வரும் ஒரு அம்பு. அந்த மாதிரி கடைசியான அம்பு தான் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்ட அந்த கடிதம். அந்த கடிதத்தை உடனே டேக் பண்ணுறாரு சண்முகம் ஐயா அவர்கள். கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னைக்கு மரியாதை இருக்குது, தயவு செஞ்சு அந்த மரியாதையை சண்முகம் மாதிரியான மனிதர்கள் குறைத்து விடாதீர்கள். கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கெத்து இருக்கும், அவங்க மக்களுக்கானவங்களாக இருப்பாங்க, பொய் பேச மாட்டாங்க, அப்படிங்கிறதெல்லாம் கட்டுக்கதையாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை வளர்த்து விடாதீர்கள். சண்முகம் அவர்கள் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு என்ன, அவர் போட்டிருக்க ட்வீட்டை பாருங்களேன். நெல்லுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடாது என்று மத்திய அரசு சொல்லவில்லை, முதல்வர் ஸ்டாலின் பொய் சொல்கிறார் என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொந்தளிக்கிறார். மத்திய நிதி அமைச்சகத்தால் அனுப்பப்பட்ட கடிதம் இங்கே பதிவிடப்பட்டுள்ளது. மத்திய நிதி அமைச்சர் பொறுப்பில் இருந்து கொண்டு இப்படி பொய் சொல்லலாமா நிர்மலா சீதாராமன் அவர்களே, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது என்ற தமிழ் பழமொழியை தங்களுக்கு நினைவூட்டுகிறேன். மத்திய அரசுதான் நெல்லுக்கு உரிய விலை தரவில்லை, கொடுக்கிற மகாராசன்களை, மாநில அரசு மகாராசன்கள், ஐயா கொடுங்க 3 கோடி, தேர்தல் நிதி, மகாராசன்களை தடுக்காமலாவது இருக்கலாம் அல்லவா. முழு பூசணிக்காயை இலைச்சோற்றில் மறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டால் நீங்கள் அம்பலப்பட்டு தான் போவீர்கள் அப்படின்னு சொல்லி சண்முகம் அவர்கள் ஒரு ட்வீட்டை போடுறார். ஐயோ மனுஷன் இந்த ட்வீட்டை போட்டிருக்காரு, அப்போ உண்மை இருக்கு போல, நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை நானும் தெரியாமல் வாசிச்சு போட்டேன். அதை வாசிச்சா மட்டும் போதாதே, நாம தான் அரசியல் சதுரங்கத்தில் ஃபயர் அப்டேட் போட்டிருக்கோம், 2 நாட்டுக்குள்ள ஒரு 7-8 வீடியோ போட்டு தள்ளிட்டோமே. அப்போ அந்த கடிதத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கிட வேண்டாமா?
உங்களுக்காக அந்த கடிதத்தினுடைய ஒரு ஷார்ட் ஃபார்மை மட்டும் சொல்கிறேன். நாம் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு மானியம் அப்படிங்கிறத கொடுக்கிறோம். அதுவும் குறிப்பாக மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து சில மானியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த நெல் விவசாயிகளுக்கான மானியத்தை நம்ம அதிகமாக கொடுக்கறதுனால நெல் விவசாயிகள் என்ன செய்கிறாங்கன்னா அதிகப்படியான நெல் அப்படிங்கிறத பயிரிடுறாங்க. அப்போ மத்திய அரசாங்கம் இதை கணக்கு பண்ணுறாங்க. இப்போ அதிகப்படியான நெல் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுது. எந்த ஒரு பொருள், அது இப்போ இந்த பி சண்முகம் அவர்களுக்கு நாமும் ஒரு பழமொழியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது தான். புரியுதா பி சண்முகம் ஐயா அவர்களே, இல்லை கம்யூனிச கொள்கையில் இருக்கக்கூடிய நண்பர்களே? பி சண்முகம் அவர்கள் ஒன்று அவர் இங்கிலீஷ் சரியாக படிக்கலை, இல்லை இந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது அவருக்கு புரியலை. அப்படி இல்லையா திமுகவுக்கு சரியாக முட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எஜமானன் சொல்லியிருக்காரு, மகாராசன் சொல்லியிருக்காரு, மகாராசர்கள் சொல்லியிருக்கிறதை பி சண்முகம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இதனால் நமக்கு தெரிய வரக்கூடிய உண்மை. அப்போ நெல்லுக்கு அதிகமாக மானியம் கொடுக்கறதுனால அதிகமான நெல் உற்பத்தி ஆகிறதுனால மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, நிறைய மாநிலங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுக்குறாங்க. சார், நீங்கள் நெல்லுக்கு மானியம் அதிகமாக கொடுக்கறதுனால நெல் உற்பத்தி அதிகமாக இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் எண்ணெய் வித்துக்களுடைய உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதிகப்படியான நெல் உற்பத்தி இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் அந்த மானியத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த எண்ணெய் வித்துக்களுடைய பணப்பயிர்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட வச்சிங்கன்னா அது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். அதை நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள், ப்ளீஸ் கன்சிடர்டு அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வேணால் நான் இங்கிலீஷ்லையும் வாசித்து காண்பித்து விடுகிறேன். அதில் சொல்லியிருக்கக்கூடிய இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பாருங்களேன். இன் ரீசெண்ட் இயர்ஸ் bumper production of wheat and paddy has resulted in wheat and rice stocks far in excess of requirement for the public distribution system. PDS system சொல்லுவோம்ல, அதாவது நம்ம ரேஷன் கடைக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், பஃபர் நார்ம்ஸ் அண்ட் அதர் வெல்ஃபேர் அண்ட் கான்டிஜென்சி நீட்ஸ். மூணாவதா ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடியது த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் போனஸ் ஆன் பேடி அண்ட் வீட். அவங்க என்ன சொல்கிறாங்க? த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் போனஸ் by some state government, including the government of Tamil Nadu, will cause higher sowing and production of these food grains. அதாவது நீங்கள் அடிஷ்னல் போனஸ் அறிவித்திருக்கிறதுனால மறுபடியும் இந்த நெல்லும் வீட்டும் கோதுமையும் அதிகமாக பயிரிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. In the view of above, I request you to review the existing bonus policy. I request you to review, மறுபடியும் பரிசீலனை பண்ணுங்க. நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். Bonus policy of the state government and considered discontinuing the bonus on wheat and paddy. It is requested that attention be shifted towards incentives to promote pulses, oil seeds and millets. புரியுதா? நீங்கள் போனஸை அரிசி அவங்களுக்கு மட்டும் அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கறத கொஞ்சமாக கட்டுப்படுத்திட்டு இந்த மில்லட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி எண்ணெய் வித்துக்களாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா பல்சஸாக இருக்கட்டும், அவங்களுக்கும் கொடுக்கறத பற்றி நீங்கள் என்ன செய்யலாம்? பரிசீலனை செய்யலாம். இதை தாங்க மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மாநில அரசாங்கத்தினுடைய ஒரு முதலமைச்சர் நம்ம முன்னாடி எப்படி பொய் பேசுகிறாருன்னா, மத்திய அரசாங்கம் சொல்லிருச்சு நெல்லுக்கு இந்த மாதிரி மானியம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கு கூஜா தூக்கிட்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிச சித்தாந்தத்தை மக்களுக்கான சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம மண்டையில் ரொம்ப பெரிய அளவில் திணித்த பி சண்முகம் மாதிரியான நபர்கள். அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய மரியாதை அவங்களே கெடுத்து கொண்டார்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோன்றல் இன்று உருவாகி இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, படித்த சமுதாயம் இப்போ அரசியலை உற்று நோக்கி கவனித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிந்த இந்த காலத்திலேயே இவ்வளவு ஃப்ராடுகளை செய்கிறீங்களே. எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்தில் பாவம் அவங்களுக்குலாம் சோஷியல் மீடியா கிடையாது, நீங்கள் சொல்கிறது மட்டும்தான், அதுவும் உங்களுடைய கண்ட்ரோலில். இப்போவே மீடியா 90% உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த நேரம் எந்த மீடியா உங்கள் கண்ட்ரோலில் இருந்திருக்கும் இல்லாமல் இருந்திருக்கும்னு எங்களுக்கு தெரியலை. நீங்கள் எழுதுறத எங்களுடைய தாத்தா பாட்டன்கள் எங்களுடைய அப்பாக்கள் எல்லாமே கேட்டிருந்திருப்பாங்க. அப்போ அவங்கள எப்படிலாம் நம்ப வச்சுருப்பீங்க? மத்திய அரசாங்கம் தான் இதை செய்தது, மாநில அரசாங்கம் கிடையாது. ஐயோ அப்படியா? அப்படின்னா மத்திய அரசாங்கம் மேலே நமக்கு ஒரு கோபம் வரும். இந்த நெல்லுக்கு மானியம் கொடுப்பதை நாம் இந்த மாநில அரசாங்கம் சொன்ன மாதிரி கேட்டிருந்தோம்னா மத்திய அரசாங்கம் மேலே தானே நமக்கு கோபம் வந்திருக்கும். நல்லபடியாக அந்த கடிதம் வெளியில் வந்ததுனால தான் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணது என்ன, எதுக்கு, எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நாம் என்ன கேட்குறோம்? சார், மக்களை முட்டாளாக நினைங்க, ஆனால் எல்லா மக்களும் முட்டாள் அப்படின்னு சொல்லி நினச்சி நாம் தான் அதிபுத்திசாலிகள், உங்களுடைய எஜமானன்கள், அதாவது என்ன ஏதோ சொன்னார் அவர், மகாராசன்கள், உங்களுடைய மகாராசன்கள்லாம் அதிபுத்திசாலிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா
கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகளும் விரட்டடிக்கப்படுவார்கள். ஏன்னா மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு இந்த வீடியோ வெளியில் வந்துருச்சு, எத்தனை பேர் இதை ஷேர் பண்ண போகிறாங்க? ஏகப்பட்ட பேர் ஷேர் பண்ணுவாங்க. சொல்லவா வேணும், அதிமுக பிஜேபியை சார்ந்தவங்க இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. தாவேகாவை சார்ந்தவங்க பாருங்கள், திமுக ஒரு தீய சக்தி, எந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்காங்க, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அப்படின்னு சொல்கிற போட்டி எப்படி மக்கள் மத்தியில், அதுவும் அரிசி விவசாயிகள் மத்தியில் பெருசாக பேசப்பட வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களும் ஷேர் பண்ணிடுவாங்க. திமுக காரங்களும் ஒரு சில பேர் உண்மையான விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுறது சார்? எல்லாருக்குமே இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ இதே மாதிரி எவ்வளவு பொய்கள் சொல்லியிருப்பீங்க, அதை எத்தனை பொய்களை நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணாமல் விட்டுட்டோம். பார்க்கலாம், இன்னும் நிறைய டைம் இருக்குது, இன்னும் 8 நாள் இருக்குல்ல, செஞ்சிடலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.